மயிலாடுதுறை மாவட்ட நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் 75,000 டன் நெல் மூட்டைகள் தேக்கம் அடைந்துள்ளது. லாரிகள் பற்றாக்குறையால் நெல் மூட்டைகள் தேங்கியுள்ளதால் நெல் கொள்முதல் செய்ய முடியவில்லை என கூறப்படுகிறது. இதனை கண்டித்து நெல் கொள்முதல் நிலைய ஊழியர்கள் வேலை நிறுத்தம் மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தொழிலாளி ஒருவர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சாதாரண 6,000 ரூபாய் சம்பளம் வாங்குகிற தொழிலாளி மீது லட்சக்கணக்கில் ரெக்கவரி அபராதம் என்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இது இயற்கை நீதிகளுக்கு முரணானது என்பதை அனைத்து தொழிற்சங்கங்கள் கண்டிக்கிறது. ஏற்கனவே சென்ற ஆண்டு இதே காரணங்களுக்காக இடையிழப்பை காரணம் காட்டி பணி மறுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு பணி வேண்டும் என்ற கோரிக்கையினை வைத்திருக்கிறோம். கொள்முதல் செய்யப்பட்ட மூட்டைகள் கேட்பாரின்றி பாதுகாப்பின்றி கொள்முதல் நிலையங்களிலே தேக்கமடைந்திருக்கிறது. 10,000 மூட்டைகளுக்கு மேல். இவற்றை உடனடியாக இயக்கம் செய்வதற்கு நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதனால் ஏற்படுகின்ற இழப்பை மட்டும் தொழிலாளிகள் தலையிலே சுமத்துவதற்கு ரெடியாக இருக்கிறார்கள். எனவே இது போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து இந்த கடுமையான வேலை நிறுத்தத்தில் இறங்கி இருக்கிறோம். தரக்கட்டுப்பாடு என்ற பெயரிலே தொழிலாளிகள் மீது சுமத்தப்படுகிற இந்த ரெக்கவரி என்பது கடுமையாக இருக்கிறது. இதை பரிசீலனை செய்வதற்கு ஆய்வு செய்ய வேண்டும். அவர்கள் செய்வதுதான் ஆய்வு என்கின்ற முறையிலே நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராகவில்லை. எனவே அந்த மேலாளர், முதுநிலை மேலாளர் தங்களுடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லது நிர்வாகம் அவரை மாற்ற வேண்டும் என்பதை